நீ எங்களை பத்தி இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லுவ, உடனே எல்லாரும் நம்பிடுவாங்களா உன்ன? நம்பிதான் ஆகணும். ஏன்னா நான் உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். அப்படியே யாரும் நம்பாட்டியும் நம்ப வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அப்பட்டமா செய்வேன். எல்லாம் எங்க நேரம். இந்த நல்ல நாள்ல கூட இந்த வீட்ல உன்னால பிரச்சனை நடக்கணும்னு இருக்கு. இந்த நாளை வாழ்க்கையில மறக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவனால இந்த நாள் அதிகமா வெறுக்கிறேன். ஏங்க, நான் ஒன்னும் பிரச்சனை பண்ணலையே. சொத்துக்கு ஆசைப்பட்டு நீங்க தான் எல்லாரும் பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா இந்திராணி சொன்ன மாதிரி அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறது நான் கிடையாது, நீங்க எல்லாம் தான். பாத்தியா இந்திரா, பாத்தியா? இதுக்குதான் நான் அப்பவே எங்களுக்கு எதுவுமே வேண்டாம்னு சொன்னேன். நீ தானே பிடிவாதமா என்ன வேணும்னு கேட்ட. அதனால தானே சொன்னேன். அதுவும் ஓ விருப்பம் தானே சொன்னேன். இப்ப பாரு, கொண்டவெல்லாம் வந்து எதிர்த்து பேசிட்டு இருக்கான். இந்த பாருங்க, கண்டவன் கிண்டவன் மரியாதை இல்லாம பேசுனீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. எங்க அம்மா மிரட்டுறியா? அதுவும் எங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு உனக்கு என்னடா மரியாதை வேண்டியிருக்கு? அப்படித்தாண்டா நாங்க பேசுவோம். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? மேல கை பட்டுச்சு, அவ்வளவுதான். நிறுத்து. இத பாருங்க, நான் என்னோட முடிவை சொல்றேன். நான் என் பேர்ல இருக்கிற சொத்தை கபிலன் பேருக்கு மாத்தி எழுததான் போறேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. அப்படியா? நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, நானும் என்ன செய்யணுமோ அதை செய்யறேன். அதான் உங்க எல்லாருடைய ஆசைனா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? வருமாவுக்கு நம்மள பத்தின எல்லாம் உண்மை தெரிஞ்சிருச்சா சிவா? இல்ல, அவன் ஏடி யாருன்னு கேட்கும்போது நான் பதில் சொல்லல. அதுக்குள்ள நீ வந்துட்ட. அப்போ கண்டிப்பா அவனுக்கு ஏடி யாருன்னு தெரியாதா? தெரியாத. எப்படியோ இன்னைக்கு அவன் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். ஜஸ்ட் மிஸ். இந்த இடம் அதே கூடனா? ஆமா. அப்புறம் வருமா நம்மள கண்டுபிடிச்சிட மாட்டானா? எனக்கு தெரிஞ்சு இங்க இப்படி ஒரு இடம் இருக்குன்னு அவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா இன்னொரு அவன் இங்கேயும் வந்திருப்பான். நான் அவனை தேடி போனேன், ஆனா அவன் தப்பிச்சிட்டான். அப்படியே அவன் இந்த இடத்துக்கு வந்தாலும் அது நமக்கு நல்லதுதான். ஏன்னா இப்ப அவன் மாட்டினானா கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. ஐயோ சிவா, இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க இருந்தது தெரியுமா? அதுக்காக தான் நான் உங்களை அவசர அவசரமா வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன். ஆமால, என்ன விஷயம் ஐலி? இவ்ளோ நாளா நீங்க எதுக்காக காத்துட்டு இருந்தீங்களோ அது இன்னைக்கு நடக்க போகுது. நீ எதை சொல்ற? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் சிவா சொல்றேன். உங்க அப்பா இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் உங்களை அவர் பையனா அனௌன்ஸ் பண்றதா சொன்னாரு. அந்த விஷயத்த உங்க அப்பா என்கிட்ட மட்டும்தான் சொல்லிருக்காரு. அவர்தான் உங்களை சீக்கிரமா வர சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாரு. சிவா, நீ வந்தேன்னு வச்சுக்க, உன்னை ஏன் பக்கத்துல நிக்க வச்சு எல்லாரும் முன்னாடியும் நீதான் என் மூத்த மகன்னு சொல்ல போற. போதும் சிவா, இனிமே நான் யாருக்காகவும் பயப்பட போறது கிடையாது. இது வரைக்கும் நீ என்னால நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்ட. இனிமேலும் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. என் கண்ணு முன்னாடியே உன்னை அனாதேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் சரியான பாடம் புகட்ட போறேன். இந்த வீட்டுல உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அது உனக்கு சரியா கிடைக்கணும். அது மட்டும் இல்ல, இங்க நான் எல்லாரும் முன்னாடியும் உன்னை என் மகன்னு சொல்றது மூலமா இத்தனை வருஷமா நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடிக்க போறேன். அதனால நீ எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி வா. நீங்க சொல்றதெல்லாம் இன்னைக்கு நடக்க கூடாது. அப்படி நடந்தா நான் இதுக்கப்புறம் உங்க முகத்திலேயே முழிக்க மாட்டேன். சிவா, என்ன சொல்ற? ஏன்பா? நான் என்னோட முடிவை சொல்லிட்டேன். இன்னைக்கு நீங்க எல்லாரும் முன்னாடியும் என்ன உங்க மகன்னு சொல்றதா இருந்தா நான் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன்.
ஏ என்னாச்சு உனக்கு? என் மேல இருக்கிற கோவத்துல தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கியா? சிவா, இத பாரு, நான் செஞ்சது பெரிய தப்புதான். நேத்து உன்னை செல்வனாகிய அனாதைன்னு சொன்னப்பவே நான் எல்லார் முன்னாடியும் நீ அனாதை இல்லைன்னு சொல்லிருக்கணும். ஏன் தப்புதான். அதனாலதான் நான் இப்ப சொல்ல நினைக்கிறேன். இந்த போனை புடி. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கான்? இப்ப எதுக்கு உங்க அப்பா கிட்ட அப்படி பேசுனீங்க? இத்தனை வருஷமா அதுக்காக தானே ஏங்கிட்டு இருந்தீங்க. இப்போ அது நடக்க போதுன்னு தெரிஞ்சதும் திமிராயிடுச்சா உங்களுக்கு? இல்ல, எனக்கு புரியல. நீங்க என்ன உங்க அப்பாவை பழி வாங்குறதா நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுக்காக தானே நீங்க அப்படி பேசுனீங்க. இந்த உலகத்துல உங்கள மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. உங்க மனசுல என்னதான் சிவா ஓடிட்டு இருக்கு? இப்ப எதுக்கு உங்க அப்பா கிட்ட அப்படி பேசுனீங்க? ஏன் இப்படி கன்ஃபியூஸ் பண்றீங்க? இன்னும் நேத்து நடந்ததே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுக்காக தான் உங்க அப்பா கிட்ட உண்மையை சொல்ல வேண்டாம்னு சொன்னீங்களா? இல்ல, இந்திராணி அன்னைக்கு உண்மை தெரிஞ்சா உங்களை அவங்க தம்பி இல்லைன்னு சொல்லிடுவாங்கன்னு பயப்படுறீங்களா? அதனாலதான் உண்மையை சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்களா? பாவம் உங்க அப்பா. நான் சொன்ன மாதிரி நேத்து நடந்த சம்பவத்தால ரொம்ப சஃபர் ஆயிருக்காரு. உண்மையை சொல்லணும்னு முடிவெடுத்து உங்களை தான் தேடிட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட நீங்க வெளியில போறீங்கன்னு சொன்னேன். அடுத்த நிமிஷத்துல இருந்து நீங்க எப்ப வருவீங்கன்னு இவ்ளோ எதிர்பார்ப்போடு இருந்தாரு தெரியுமா? சிவா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். வர்மா கிட்ட இருந்து பைரவிய காப்பாத்தி ஆகணும். சீக்கிரம் வாங்க சிவா. சிவா, சிவா, அங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? நான் கூப்பிடுறது கேட்கலையா உங்களுக்கு? சிவா, சிவா, வாங்க போலாம். பைரவி, 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 கண்ணை திறந்து பாரு பைரவி. ஐயோ, பைரவிய மிஸ் பண்ணிட்டேனே. ஐயோ, பைரவி, பைரவி, கண்ணை திற. வர்மா.